படம் வந்து அதான் கோலமா கோகிலா மாதிரி அந்த ஒரு ஜான்ரா தான், டார்க் ஹியூமரு, ஒரு த்ரில்லரு. எனக்கு வந்து ஆவரேஜாக ஒர்க் ஆயிருந்தது. ஒரு மாதிரி டீசெண்டான படம், ஃபேமிலி ஆடியன்ஸோட போய் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக அப்படி பார்க்கக்கூடிய படம். கருத்தெல்லாம் எதுவுமே இல்லை தலைவா, சும்மா ஒரு ஜாலியாக ஒரு பார்க்க ஒரு கொலை நடந்துருது, அதில் ஒரு ஃபேமிலி மாட்டிக்கிறாங்க, அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் கதை. எதுவும் கருத்தெல்லாம் சொல்லக்கூடிய படம் இல்லை, ஜாலியான படம். ஜாலியாக வந்து நம்ம நோ பிரெய்னராக பார்க்கலாம். ஃபன்னு கம்ப்ளீட்டாக படம் ஃபுல்லாக தான் டார்க் ஹியூமர் படம்னு சொல்லும்போது இந்த நெல்சன் ஸ்டைல் தான் இப்போ தானே ட்ரெண்டு. அதனால வந்து ஜாலியாக தான் போகுது. படத்தில் வந்துட்டு எந்த இடத்துலையும் வந்து சீரியஸான விஷயங்கிறது அந்த லாஸ்ட்டாக வர ஒரு ஃபைட் சீன் மட்டும் தான் சீரியஸாக இருக்குது. அதையுமே ரொம்ப ஜாலியாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பெரிய பாசிட்டிவ் வந்து கீர்த்தி சுரேஷ் அவங்க பண்ணக்கூடிய அந்த ஸ்டன்ஸு. ஏன்னா ஆக்ஷன் ஹீரோஸ் நம்ம அடிக்கடி பார்க்குறோம், ஆனால் ஆக்ஷன் ஹீரோயினாக வந்து ஒருத்தவங்க பண்ணது நல்லா இருந்துச்சு. அண்ட் ராதிகா சரத்குமார் அவங்க பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. டெஃபினட்டாக அவங்க தான் ஹோல்டு பண்ணுறாங்க படத்தை. இது ரெண்டு தான் பெரிய பாசிட்டிவ். செகண்ட் ஹாஃப் தான் பெஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபில் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஒரு பிளாட்டை டெலிவர் பண்ணுறாங்க, செகண்ட் ஹாஃபில் அதுக்கான ட்விஸ்ட்டு டர்ன்ஸ் என்னன்னு காட்டியிருக்காங்க. ஸோ ஓவரால் டீசென்ட் ஃபிலிம்.